வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வெஜிடபிள் லெமன் சேமியா தான் செய்ய போகிறோம். சேமியா செஞ்சாலே வலுவழுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் உதிரியாக எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 கிலோ சேமியா எடுத்திருக்கேன். இதை போட்டுடலாம். நான் இந்த பிராண்ட் சேமியா தான் உபயோகிச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதிகப்படியான தீயில் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த சேமியா நல்லா வெந்து வரும்போது கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்துக்கு மேலே வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் சேமியாவை ஊற்றிடலாம். கொதித்த இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம். மறுபடியும் பாத்திரத்து மேலே வச்சு குளிர்ந்த தண்ணீரை நம்ம ஊற்றிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது சேமியாவில் இருக்கிற வலுவழுப்பு தன்மை போயிடும். நான் 2 தடவை தண்ணி ஊற்றி வடிச்செடுத்துருக்கேன். சேமியா எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கினது, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட், 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பீன்ஸ், 1/4 கப் அளவுக்கு நறுக்கின முட்டைக்கோஸ், 1/4 கப் அளவு நறுக்கின குடமிளகாய். 1 நிமிஷம் இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே வதக்கிடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். இடையில கலந்து விடணும். இப்போ இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஒரு 30-40 செகண்ட் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கேரட் பீன்ஸ் எல்லாம் நான் பொடியாக நறுக்கினதால் நல்லா வெந்துருச்சு. ஒரு வேளை வேகலைன்னா மறுபடியும் 1 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்ச அந்த சேமியாவை போட்டு 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் உப்பு தூவி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுடலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். வலுவழுப்பு இல்லாமல் உதிரியாக நான் செஞ்சுருக்கிற இந்த வெஜிடபிள் லெமன் சேமியாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.